டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்த ஆண்டு தொடங்கிய போது தமிழ் சினிமாவில் மிகவும் பேசு பொருளானவர் அப்படின்னா அது நடிகர் விஷால் தான். இவரது மதகஜ ராஜா படத்தின் ப்ரமோஷனுக்காக கலந்து கொண்ட போது இவரது நடவடிக்கைகள் பலருக்கும் அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. குறிப்பா இவரது கைகள் மிகவும் நடுங்கியதாலும் பேசுவதற்கே மிகவும் சிரமப்பட்டதாலுமே பலரும் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த நிலையில நடிகர் விஷால் தனது திருமணம் குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று பலரது கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். நடிகர் விஷால் தற்பொழுது நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்காரு. இவர் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளரான போது நடிகர் சங்கத்திற்கு தனி கட்டிடம் கட்டிட்டு தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அறிவிச்சாரு. அதே போல நடிகர் ஆர்யாவும் அறிவிச்சாரு. ஆனா ஆர்யா கடந்த 2019ஆம் ஆண்டு நடிகை சாஷாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இந்த நிலையில பலரும் விஷால் எப்போதான் திருமணம் பண்ணிக்குவாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க. மேலும் நடிகர் சங்க கட்டிடத்தை கூட அப்புறமா கட்டிக்கலாம், ரொம்ப வயசாகுது, முதல்ல கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்படியான நிலையில தான் நடிகர் விஷால் தான் சமீபத்தில் அளித்த பேட்டியில திருமணம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. அதாவது அவரது திருமணம் குறித்த கேள்வி கேட்கப்பட்ட போது கார்த்தி பார்த்துட்டு இருக்கான், இன்னும் 4 மாசத்துல நடிகர் சங்க கட்டிட திறப்பு விழா இருக்கும், அதற்கான வேலையை கார்த்தி ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்கான், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா நடக்கும், நடிகர் சங்க கட்டிட திறப்பு விழா பத்திரிகையோட சீக்கிரம் வரேன், நடிகர் சங்க கட்டிடத்தை நாங்க திரையுலகின் கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு இடமா மாத்த திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. நாள்தோறும் நடிகர் சங்கத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கும். முதல் நாள் நாசர் சார் அவரது அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு அப்படின்னா மறுநாள் பசுபதி சார் விருமாண்டி படத்துல நடித்தது குறித்து பகிர்ந்துக்குவாரு. அதை பார்க்க திரைத்துறையில ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளும் வகையில திட்டமிட்டு வரோம் அப்படின்னு பேசியிருக்காரு. நடிகர் விஷால் நடிகர் சங்க கட்டிடம் குறித்தும் அவரது திருமணம் குறித்தும் ஓப்பனா பேசிட்டதால ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. மேலும் அவரிடம் தமிழ் சினிமாவில் முதல்ல 6 பேக் வைத்தது யார் அப்படிங்கிற பேச்சும் ஓடிட்டு இருக்கு. நடிகர் சிவகுமார் அவரது மகன் சூர்யா தான் தமிழ்ல முதல்ல 6 பேக் வச்சாரு அப்படின்னு சொன்னாரு. நீங்க சத்யன் படத்துல வச்சீங்களே, அப்போ யார் தான் முதல்ல 6 பேக் வச்சாங்க அப்படின்னு கேள்வியை முன் வச்சாங்க. அதற்கு முதல்ல 6 பேக் வைத்த நடிகர் தனுஷ் தான் அப்படின்னு சொன்னாரு. அவர் வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் படத்துல 6 பேக் வச்சாரு. அதற்கு பின்னதான் நான் சத்யன் படத்திலும் மதகஜ ராஜா படத்திலும் 6 பேக் வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஷால். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.